வசிக்கும் இப்பூமி கவலைகளற்ற ஆனந்தமயமான ஒரு இருப்பிடமாக ஆக வேண்டுமெனில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆனந்தம் இருக்க வேண்டும். ஓர் ஆனந்தமான மனிதன் துயரத்தை உண்டாக்குவதில்லை. ஆனந்தமான தனி மனிதன் ஆனந்தமான சமூகத்தை உருவாக்குகின்றான். ஆனால் ஆனந்தமான மனிதனை உருவாக்குவது எவ்வாறு? எவனொருவன் அன்பாக இருக்க முயற்சி செய்வதில்லையோ, எவனொருவன் மற்றவர் மேல் அக்கறை கொள்ள முயற்சி செய்வதில்லையோ, அவன் ஆனந்தமாக இருப்பான். அதாவது அவனுக்கு அன்பு, அக்கறை போன்ற உணர்வுகள் இயற்கையாக வெளிவரும். மற்றவர்களின் உணர்வுகளை மிக துல்லியமாக அறிவான். பச்சாதாப உணர்வால் அவன் உள்ளம் நிறைந்து இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உடனடியாக செயல்படுவான். நேர்மறையான எண்ணங்களும் உயர்ந்த ஆக்க சக்தியும் கொண்ட ஒருவனால் மட்டுமே இவ்வாறு செயல்பட இயலும். மனதில் போராட்டங்கள் அற்ற குழப்பமற்ற மனிதனுக்கு ஆக்க சக்தி நிறைந்து காணப்படும். ஆனால் இன்றைய நவீன உலகில் குழப்பங்களும் போராட்டங்களும் மட்டுமே நிறைந்து காணப்படுகின்றன. இதன் விளைவாக மனிதர்கள் தனித்தனியாக பிரிந்து விட்டனர். இன்று ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் இடையே பிளவு, ஒரு சமூகத்தினருக்கும் மற்றொரு சமூகத்தினருக்கும் இடையே பிளவு, ஒரு தனி மனிதனுக்கும் மற்றொரு தனி மனிதனுக்கும் இடையே பிரிவு ஆகியவற்றையே காண்கின்றோம். நாம் படிக்கும் புத்தகங்கள், உண்ணும் உணவு, நாம் செய்யும் தொழில், நாம் காணும் டிவி நிகழ்ச்சிகள் என அனைத்துமே இந்த பிரிவை பலவாறாக பறைசாற்றுகின்றன. ஒரு சாதாரண பொருள் வாங்க கடைக்கு சென்றால் அதில் பலவிதமான வகைகள் உள்ளன. நமக்கு எதை வாங்குவது என தீர்மானிக்க முடிவதில்லை. இதே போல்தான் துணிமணிகள் வாங்கச் சென்றாலும் குழப்பம், வேலை தேடிச் சென்றாலும் குழப்பம். நாம் ஒரு விதமான உணவை உட்கொள்ள விரும்புகின்றோம், ஆனால் அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றது. டிவி வாங்குகின்றோம், ஆனால் நம் குழந்தைகள் அதை பார்த்து கெட்டு விடுவார்களோ என பயப்படுகின்றோம். எங்கும் இதிலும் ஒரு குழப்பமான நிலைமையை காண்கின்றோம். அதிருப்தி நிலவுகின்றது. மன அழுத்தம், பாதுகாப்பின்மை, தற்கொலைகள் போன்ற மனோவியாதிகளுக்கு நாம் ஆளாகின்றோம். மனக்கவலை மனிதனின் ஆக்க சக்தியை இழக்கச் செய்கின்றது. சக்தியற்ற மனிதனால் மற்றவர்கள் மேல் அக்கறையோ அன்போ காட்ட முடியாது. மற்றவர்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இயலாது. செல்வம் நிறைய பெற்ற மனிதன் அதை எவ்வாறு பாதுகாப்பது என கவலைப்படுகின்றான். செல்வமின்றி வறுமையில் வாடுபவன் அடுத்த வேளை உணவுக்காக கவலைப்படுகின்றான். உயர்ந்த பதவியில் உள்ளவன் அது நிலைக்க வேண்டும், மேலும் புகழ் வேண்டும் என கவலை கொள்கின்றான். தொழிலில் கீழ்நிலையில் உள்ளவனோ பதவி உயர்வு வேண்டும் என கவலைப்படுகின்றான். குழந்தை செல்வங்களை பெற்றவன் அவர்களை வளர்க்க, படிக்க வைக்க, பின்பு திருமணம் செய்விக்க என கவலைப்படுகின்றான். குழந்தை பாக்கியம் இல்லாதவனோ உலகமே தன்னை கேவலமாக பார்ப்பதைப் போல் கவலை கொள்கின்றான். மொத்தத்தில் மனிதனின் மனக்கவலை என்பது அனைவருக்கும் பொதுவாக உள்ள ஒன்று. இதனால் எதிர்மறையான எண்ணங்கள், மனப்போராட்டங்கள் அதிகரிக்கின்றன. மனிதன் மனோபலத்தையும் உடற்பலத்தையும் இழக்கின்றான். இந்நிலை மாறுவதற்கு ஒரே வழி மனிதனின் பார்வையில், எண்ணத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும்.